நீங்க எத்தனையோ ஹோட்டல் போயிருக்கலாம். 3 ஸ்டார், 5 ஸ்டார் பல பல கேண்டில்லைட் டின்னரும் சாப்பிட்டுருக்கலாம். ஆனா நாங்க இப்ப சமைக்கிறது தான் அக்மார்க்கான கேண்டில்லைட் டின்னர். சாரி லஞ்ச். ஸோ இதுக்கு நாங்க பேர் வச்சது கேண்டில்லைட் பருப்பு சாதம். ஆரம்பத்துல என்னமோ அது கேண்டில்லைட் பருப்பு சாதமா தான் இருந்துச்சு. ஆனா ஃபினிஷிங் டச்ல இது விறகடுப்பு பருப்பு சாதமா மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா எங்க கேண்டில் உருகி ஓடிடுச்சு. நாங்களும் எக்ஸ்ட்ரா கல்லை வைக்கிறோம், அண்டை கொடுக்குறோம், ஈக்கி மர உருவி வைக்கிறோம். ஒன்று சட்டி விழுகுது, இல்லைன்னா தீ பத்த மாட்டேங்குது. ஸோ இப்படி பல இன்னல்களுக்கு அப்புறம் ஃபைனலி எங்கள் டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம டிஷ்ஷோட ரிவ்யூ கேட்கலாம். சாப்பாடோட திடம், மனம், சுவை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, மனமா இருக்கு, சுவையும் அதிகமாக அழகா இருக்கு. வாயில் வச்சுட்டு யாராவது இப்படி பேசுவாங்களா? எப்படி இருந்துச்சு இன்னைக்கு சமையல்? அதாவது இந்த சமையல் இன்னைக்கு வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் எங்கள் டேடி தான். ஏன்னா இந்த அடுப்பை செட் பண்ணது எங்கள் அப்பா தான். ஆமாம் ஆமாம். உங்களை நெக்ஸ்ட் டிஷ்ல மீட் பண்ணுறோம். பாய்.